வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். அப்பா நான் சொன்னால் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சில நேரத்தில் அடம் பிடிப்பார். அவருக்கு சொன்னபடி நான் நடக்கலை அப்படின்னா கோவப்பட்டுருவார். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கோதுமையை இப்போ இருக்கு இல்லையா ஜல்லடை, இதுலேயே போட்டு அப்படியே டேப்பில் தண்ணியை திறந்து விட்டு அப்படியே கையில் கோதுமையை அப்படியே பிசைஞ்சு விட்டோம்னா அதில் இருக்கிற அந்த மண் கல் போயிடும். கல் ஃபஸ்ட்டே நான் பிறக்கிடுவேன், தூசி தானே. அப்படி உடனே இது தட்டில் போட்டு காய வச்சிடலாம். 1 கிலோ 2 கிலோ மட்டும் காய வைக்கலாம். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு மாடியில் இருக்கோம். முன்னாடியே பக்கத்து இடத்துல தகரம் போட்டு அது ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அது மேலே வச்சோம்னா காஞ்சிரும். ஆனால் அப்பா என்ன பண்ணுறாருன்னா 10 கிலோ கோதுமை வாங்கிட்டு வந்துட்டார். 5 கிலோவை மொத்தமாக காய வைக்கணும்ட்டார். சரி, நம்ம இதே மாதிரி ஜல்லடையில் வச்சு நான் போட்டு கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போய் மேலே காய வைக்கலாம்னா முடியாது. மேலே வா, அங்கேயே தண்ணியை பிடிச்சி அப்படியே பண்ணலான்னா மேலே டேப்பு கிடையாது. சின்ன சின்ன டேங்க் வச்சுருக்காங்கள்ல, அதில் இருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து தான் நம்ம கழுவணும். டேப் இருந்தால் கூட மேலேயே ஜல்லடையில் அப்படியே வச்சு கழுவி, அதாவது டேப்பை திறந்து விட்டு கையை அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் பறசி தண்ணி வரும், கழுவிடலாம். ஆனால் இவர் ஒத்துக்கவே இல்லை. மேலே அந்த சின்ன டேங்க் வச்சுருக்காங்க, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து 3 வாட்டி, அதாவது 2 வாட்டி கழுவி கீழே ஊற்றிட்டு 3ஆவது வாட்டி தான் தண்ணி நல்லாயிருக்கு. ஏன்னா நிறைய தூசி, இந்த மாதிரி தூசி நான் எப்பயும் பார்க்கல. சில நேரம் ரேஷன் கோதுமையே நல்லாயிருக்கும். இப்போ கடையிலலாம் வாங்கிட்டு வர்ற கோதுமையை நான் கழுவ மாட்டேன். வெள்ளை துணியிலேயே போட்டு நல்லா கையில் தேய்ச்சி விட்டோம்னா தூசி எதனா இருந்தால் வந்துடும். அதுக்கப்புறம் லேசாக புடச்சிருவேன். அதை சில கோதுமை பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், அப்படியே கூட அரைக்கலாம். ரேஷன்லேயும் சில நேரம் நல்லாயிருக்கும். இந்த வாட்டி என்னன்னு தெரிலப்பா, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதாவது தூசி ரொம்ப அதிகம். ஒரு வழியாக நல்லபடியாக கோதுமையை கழுவி கீழே பாய் போட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு கோதுமையை போட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி அந்த துணி பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட்டை வச்சு, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவை எவ்வளவு சுத்தமாக நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு நல்லது. எதுக்கு சொல்கிறேன்னா, மேலே நல்லா விஸ்தீர்ணமாக இருக்குது, காற்றடிச்சுன்னா நம்ம இவ்வளோ கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் வச்சு ஒரு காற்றுல தூசி எல்லாம் வந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாக காஞ்சாலும் பரவாயில்லைன்னு மேலே வெள்ளை துணியை போட்டு மூடணும். ஆனால் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் சந்தேகப்பட்டு அப்பா எடுத்து பார்த்துட்டு இருந்தார். ஆனால் வாயில் போட்டு கடிச்சு பார்த்தோம்னா கடக்கு முடக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதனால் இருந்தாலும் காலையில் ஒரு வாட்டி காய வைக்கலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே தூக்கில் மூட்டையோடு தூக்கி வச்சிட்டாரு. காலையில் 2 தட்டில் போட்டு கொஞ்ச நேரம் அந்த வீட்டு முன்னாடி இருக்கிற தகரத்தில் வச்சு அப்படியே அரைச்சிக்கிறலான்னு. இவ்வளவு சுத்தமாக நம்ம ஏற்பாடு பண்ணி வைக்கிற இந்த பொருள், அதாவது இந்த கோதுமையில் செய்கிற உணவை நம்ம வேஸ்ட்டு பண்ணலாமா? கொஞ்சம் கூட நான் உணவை வேஸ்ட்டு பண்ண மாட்டேப்பா. கோதுமைக்காக சொல்லலை, எந்த உணவாக இருந்தாலும் சரி, அது இட்லியோ தோசையோ இடியாப்பமோ சாப்பாடோ குழம்போ பொரியலோ ஒன்று நல்லா சாப்பிட்றணும். இல்லைன்னா மிச்சம் இருந்தால் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடணும். அப்படி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து சூடு பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தில் மிச்சத்தை அப்படியே அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வச்சுருவோம், மறுநாள் சாப்பிடுவோம். அதே மாதிரி பழைய சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா தண்ணியை ஊற்றி வச்சு மறுநாள் தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். இல்லைன்னா அதவே தாளித்து சாப்பிடுவோம். அப்படியும் முடியலை, சாதம் மீதாகி போச்சுன்னா மிக்சியில் போட்டு உப்பு சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி முறுக்கு மாதிரி துணியில் பிழிஞ்சு விட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்ருவோம். வேஸ்ட்டே பண்ண மாட்டேப்பா. அப்படி இல்லைன்னா மாடு வரும்போது மாட்டுக்கு வச்சுருவேன். அதாவது நல்லா இருந்தால் அதை கெட்டு போனதை மாட்டுக்கு வைக்கக்கூடாது. மீதி ஆயிடுச்சு நல்லா இருக்குன்னா மாட்டுக்கு வைக்கலாம், தப்பு இல்லை. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.